தமிழ்நாட்டுல ஒண்ணு அதிமுக இருக்கணும் இல்ல திமுக இருக்கணும். நடுவுல எந்த பரதேசி பண்டாரமோ நடுவுல வரவே கூடாது. நம்ம தான் இருக்கணும். நடுவுல யாரோ இதுக்கு நடுவுல இன்னொருத்தர் கிளம்பி வந்துக்கிறாரு. தெரியுமாக்கா யாருன்னு? என்ன ப்ரோ? அட போ ப்ரோ, நீ பயங்கர போர் ப்ரோ, நீ பொய்யா பேசுற ப்ரோ. ப்ரோ வைக்கிறோம் ப்ரோ ஆப். உனக்கு அது ஒரு பாட்டு படம் நடிப்பாராம், எல்லாம் முடிச்சுவாராம். 6 மாசத்துல எலெக்ஷன் வருதுன்னு தெரிஞ்சோம்னா கட்சி ஆரம்பி. படம் வந்த உடனே இந்த காதல் ஒரு படம் வந்தது, அதுல ஒரு இன்டர்வியூ நடக்கும் சினிமாக்கு. இந்த சைட் நடிக்கிறது நடிக்க மாட்டேங்க, வில்ல வேஷம் நடிக்க மாட்டேங்க, இந்த இந்த மாப்பிள்ளை வேஷம் நடிக்க மாட்டேங்க, இன்னாது நேர கதாநாயகன் தாங்க அப்படின்னு ஒருத்தன். அந்த மாதிரி ஒரு கட்சி ஆரம்பிச்ச உடனே கவுன்சிலரு எம்எல்ஏ இல்ல இல்ல இல்ல, எதிர்கட்சி தலைவர் ஐயோ வேணாம் வேணாம், நேர முதலமைச்சர் தானே இவரு. எப்படி நேர முதலமைச்சரா? ஒரு 4 பாட்டு ஆடு. சார் நீ சினிமால நல்லா இருப்ப, இப்பயும் சொல்றேன், சினிமால நல்லா இருப்ப, நல்லா டான்ஸ் ஆடுவ. நீ காதலுக்கு மரியாதை படம் நடிக்கிற போது நான் லவ் பண்ணிட்டு இருந்த நேரம் நல்லா இருக்கும். பூவே உனக்காக படம் நடிச்ச நல்லா இருக்கும். நீ திரையில நல்லா இருப்ப, தரையில நல்லா இருக்க முடியாது. தரையில் திமுக மாத்திரம்தான் நன்றாக இருக்கும். யோசிக்க வேண்டாமா? எதுவுமே பண்ணல. ஐயா நீ இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எனக்கு விஜய்க்கு பங்காளி தகராறா? பொண்ணு எடுத்து பொண்ணு கொடுத்தோமா? நான் இந்த மேடையில் இன்னைக்கு விஜயை பத்தி பேச வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு வாய்கிலேயே பேசுறார், ஆட்சி மாற்றம் வரும்னார், நான் தான் முதலமைச்சர் ஆவேன்றார், ஆட்சியை பிடிக்கின்றார். நான் ஒன்னே ஒண்ணு கேட்கிறேன், இங்க இருக்கிற எல்லாருமே உதயசூர் ஓட்டு போட்டீங்கன்னா நம்ப மாட்டேன். சில பேர் போட்டிருக்கலாம், போட மறந்துருக்கலாம், வர தேர்தல் போட முடிவு பண்ணிருக்கலாம். இங்க இவ்வளவு பேர் இருக்கிறீங்கல்ல, உங்க மனசாட்சியை கை வைத்து சொல்லுங்கள். நான் பேசுவது தவறாக இருந்தால் தாராளமா யாரும் நின்று கேட்கலாம், தம்பி நீ தப்பா பேசுறேன்ட்டு. இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கிற நடிகரை பார்த்து கேட்கிறேன், நீ கட்சி ஆரம்பித்து திமுகவை குறை சொல்லுகிற, இந்த ஆட்சியை குறை சொல்லுகிற அந்த நடிகரின் கட்சியில் இருக்கிற தோழன் யாராவது அவனை பார்த்து கேட்கிறேன். 2015 வெள்ளம், வீட்டில் தூங்கி கொடுத்த ஜெயலலிதா செம்பரப்பாக்கம் ஏரியை திறந்து விட்டார். சென்னை, திருவள்ளுவர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மூழ்கி போனது. 400 பேர் இறந்து போனார்கள். 3 நாள் கோடீஸ்வரன்ல இருந்து பிச்சைக்கார வரைக்கும் சோத்துக்கு கஷ்டப்பட்டான். ஒரு பால் பாக்கெட் கிடைக்காதா, ஒரு பிரெட் கிடைக்காதா, ஒருவேளை சோறு கிடைக்காதான்ட்டு வரிசையில நின்னா கஷ்டப்பட்டா ரோட்ல பார்த்தோம். ஐயா நடிகர் விஜய் அவர்களே, 2015 நீங்க பீக்ல இருந்த நேரம், உச்சத்துல இருந்த நேரம். உங்களுக்கு சென்னையில மட்டுமே 10 கல்யாண மண்டபம் இருந்தது, 10 கல்யாண மண்டபம் இருந்தது. இன்னைக்கு மக்கள் மேல வந்து நான் ஆட்சியை பிடிப்பேன்றீங்களே, 2015 வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு 1 கிலோ அரிசி கொடுத்திருப்பீங்களா? ஒரு பிரெட் துண்டு கொடுத்திருப்பீங்களா? வீட்டை விட்டு வெளியே வந்தீங்களா? உங்க 10 கல்யாணம் மட்டும் தங்க வச்சு சோறு போட்டீங்களா? 2015 3 மாவட்டம் சென்னை மக்கள் தத்தளித்தார்கள், கண்ணீர் சிந்தினார்கள், கதறினார்கள். அப்ப நீங்க வீட்டை விட்டு வெளியே வரல. 2019 கொரோனா உச்சகட்டம், 1 2 இல்ல 20 மாத காலம் சென்னையிலே தமிழ்நாட்டில் லாக்டவுன். நமக்கு லாக்டவுன் என்னன்னு தெரியுமா? ஒரு நாள் பந்த பார்த்திருக்கோம், தலைவர்கள் செத்து போயிட்டா 3 நாள் கடை மூடி இருக்கும். நம்ம பார்த்த அதிகபட்சமான பந்து அந்த 3 நாள் தான். நமக்கு லாக்டவுன் என்னன்னு தெரியாது. நைட்டு 12 மணிக்கு லாக்டவுன், மறுநாள் திறப்பான், அடுத்த வாரம் திறப்பான், அடுத்த மாசம் திறப்பான்னா 20 மாத காலம் லாக்டவுன். கடை திறக்கல, வேலை இல்ல. கொத்தனாரு, சித்தாலு, கார் ஓட்டுறவன், பெயிண்ட் அடிக்கிறவன், குட்டியனை ஓட்டுறவன், பூ விக்கிறவங்க, காய்கறி விக்கிறவங்க, வீட்டு வேலை என்ன பண்றதுன்னே தெரியல. 20 மாத காலம். ஐயா இன்னைக்கு அறிக்கை விடுறீங்களே, நடிகர் கட்சி ஆரம்பிச்சு அந்த நடிகரை பார்த்து கேட்கிற 2019 20 மாதம் தமிழ்நாட்டில் லாக்டவுன். யாருக்காவது 1 கிலோ அரிசி கொடுத்திருப்பீங்களா? பெருமை அடிச்சுக்கிறீங்க. நான் 200 கோடி ரூபாய் தொழிலை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்கிறேன். எவன் கூப்பிட்டா உன்ன? கூப்பிட்டா நீங்க கூப்பிட்டு ஆற்காடு தருப்பாங்க, 6 வாட்டி அடிக்கிற. 2019 கொரோனா உச்சத்துல இருந்தது, யாருக்கும் ஒரு உதவி பண்ணல. 2021 மீண்டும் வெள்ளம், யாருக்கும் ஒரு உதவி பண்ணல. 2015 சென்னை தத்தளித்தது, வீட்டை விட்டு வெளியே வர மாட்டீங்க. 2019 கொரோனா 20 மாசம் லாக்டவுன், ஒருத்தருக்கு உதவி பண்ண மாட்டீங்க. 2021 வெள்ளம், வீட்டை விட்டு என்னன்னு கூட கேட்கல. ஆனா இப்ப வந்து
நாங்க ஆட்சியை பிடிப்போம், தமிழ்நாட்டை மீட்போம்னா தமிழ்நாட்டு மக்கள் கேனையா? தமிழ்நாட்டு மக்கள் காதுல பூ சுத்திட்டு இருக்காங்களா? சினிமா நடிக்கிற யார் சரி, நான் என்ன கேக்குறேன், சினிமா நடிக்கிற எல்லாமே முதலமைச்சர் ஆயிட முடியுமா? குறிப்பா நான் பெரம்பூர்ல பேசுறேன். பெரம்பூர் வரலாறு எடுத்துப்பார். தமிழ்நாடு சட்டமன்ற வரலாற்றில் பெரம்பூர் 11 தேர்தல் நடந்திருந்தால் அதுல 9 தேர்தலில் பெரம்பூரில் திமுக வெற்றி பெற்றிருக்கும். பெரம்பூர் சாதாரண ஊர் இல்ல, ஆனாரப்பட்ட எம்ஜிஆருக்கே அல்வா கொடுத்த ஊரு. எம்ஜிஆருக்கே அல்வா கொடுத்த ஊரு. பருதியில ஜெயிச்ச ஊர் எம்ஜிஆர் பீரியட்ல. கரெக்டான 84 சத்தியவாணி முத்து தோக்கடிச்சோம். கரெக்டா? எம்ஜிஆருக்கே அல்வா கொடுத்த ஊரு. நீ ஐயா யோசிக்க வேணாவா? போன மாசம் சென்னையில புயல் வரும்னா, ஆனா அந்த புயல் சென்னைக்கு வரல, பாண்டிச்சேரிக்கு போயிடுச்சு. ஆனா அந்த புயலுக்கு ரொம்ப திமிரு. பாண்டிச்சேரியில போய் 2 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போச்சு. 2 நாள் பாண்டிச்சேரியில போய் ரெஸ்ட் எடுத்துட்டு போச்சு. சென்னையில புயல் வரணும்னா பாண்டிச்சேரியில புயல் ரெஸ்ட் எடுக்குது. கடலூர்ல மழை பெய்யுது. திருவண்ணாமலையில மலை மேல இந்த கோயில்ல இந்த பெரிய பாறாங்கல் ஒரு ஊட்டு மேல ஊழ்ந்து 5 குழந்தைங்க செத்து போச்சு. ஒரே நாள் நைட்ல 50 சென்டிமீட்டர் மழை. கடலூர், திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி நாசமாயிடுச்சு. பெரியவர்களே, தாய்மார்களே, 40 பேர் இறந்து போனார்கள். 1.5 லட்சம் ஏக்கர் விவசாயம் அழிந்து போனது. 5000 கால்நடைகள் பலியானது. அதை விட கொடுமை, திருவண்ணாமலை மலை மேல இருந்த அந்த பாறை உருண்டு விழுந்து ஒரு வீட்டு மேல விழுந்துச்சு, குழந்தைங்க செத்து போச்சு. தமிழ்நாட்டு முதலமைச்சர் 6 மாவட்டத்துக்கு போனார். தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் 6 நாள் அங்கேயே தங்கி இருந்தார். மீட்பு பணியை முடக்கி விட்டார். ஐயா, டைலாக் பேசுறீங்களே, நடிகர் விஜய் அவர்களே, கட்சி ஆரம்பிச்சீங்கல்ல, கடலூர் போனீங்களா? விழுப்புரம் போனீங்களா? நீ விழுப்புரம் போவனா, கடலூர் போவனா? ஏன் உங்க கால் சேத்துல படாதா? உங்க கார் டயர் மழை தண்ணியில வராதா? நீ எங்கேயுமே போவேனாயா? அந்த பாறை ஊந்து 7 குழந்தைங்க நசுங்கி செத்து போச்சியா திருவண்ணாமலையில. அங்க போயிருக்கலாம்ல. நடிகையின் கல்யாணத்துக்கு தனி பிளைட்ல கோவாக்கு போக தெரிஞ்ச உனக்கு திருவண்ணாமலை போக தெரியலையே. பிளைட் நடிகையின் கல்யாணத்துக்கு போற விழுப்புரத்துக்கு போக தெரியலையே. பெரியவர்களே, தாய்மார்களே, நடிகையின் கல்யாணத்துக்கு கோவாக்கு போனால் அது நடிகர் விஜய். பாதிக்கப்பட்ட மக்களை சந்தித்து 18 மணி நேரம் அங்கேயே உட்கார்ந்து இருந்தால் அது உதயநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. யாரை ஏமாத்துறீங்க? சினிமால எல்லாம் ஜெயிச்சிட முடியுமா? தமிழ்நாட்டில் யார் யார் கட்சி ஆரம்பிச்சா தெரியுமா? ஐயா சிவாஜி கணேசன். அவரை விட பெரிய நடிகர் உண்டா? லவ்வுக்கு ஒரு படம் பார்க்கணும்னா பாலும் பழமும். அண்ணன் தங்கச்சிக்கு படம் பார்க்கணும்னா அது பாசமலர். இன்னைக்கு பாசமலருக்கு ஒரு படம் உண்டா? அந்த சிவாஜி கணேசன் கட்சி ஆரம்பிச்சாரு. இந்திரா காந்திக்கு ஃப்ரெண்டு, காமராஜருடைய சித்தியன், கலைஞருடைய ஃப்ரெண்டு, எம்ஜிஆருடைய ஃப்ரெண்டு. அவரமா நடிக்கவே முடியாதுன்னு சொன்னாங்க. அந்த சிவாஜி ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல. எப்படி? அந்த சிவாஜி கணேசன் ஐயா ஒரு எம்எல்ஏ ஜெயிக்க முடியல. நடிகர் பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு. எந்த பாக்கியராஜ் தெரியுமா? எம்ஜிஆர் என்னுடைய கலை உலக வாரிசுன்னு பாக்கியராஜ் சொன்னாரு. எந்த பாக்கியராஜ் தெரியுமா? முந்தானி முச்சி படத்துல முருங்கைக்கீரையும் முருங்காவும் ஃபேமஸ் ஆக்குனாரு. அந்த பாக்கியராஜ் கட்சி ஆரம்பிச்சாரு. 3 மாசம் தாங்கல, கம்பெனியை மூட்டு போயிட்டாரு. தீராஜர் கட்சி ஆரம்பிச்சாரு, தாங்கல. நடிகர் கார்த்திக் கட்சி ஆரம்பிச்சாரு, செல்ப் எடுக்கல. திமுக வெளியே போன லட்சிய நடிகர் SSR கட்சி ஆரம்பிச்சாரு, 1 வருஷத்துல கம்பெனியை மூடிட்டாரு. சரத்குமார் கட்சி ஆரம்பிச்சு நைட் 2 மணிக்கு பொண்டாட்டி எழுப்பி கேட்டு காலை 8 மணிக்கு பிஜேபியில சென்றாரு. அது செல்ப் எடுக்கல. நம்ம ஐயா விஜயகாந்த் 25 வருஷம் நற்பணி மன்றம் வச்சு தான் சொந்த பணத்துல எல்லாம் செலவு பண்ணி கட்சி ஆரம்பிச்சார். எம்எல்ஏ ஆனா, எதிர்கட்சி தலைவர் ஆனார். 3வது எலெக்ஷன் தாங்கலையே. என்ன கணக்கு இது? நீங்க நடிகரான மக்கள் கொடுத்துருவாங்களா? மக்கள் ஆதரிப்பாங்களா? இல்ல. உடனே எல்லாம் கேட்கலாம், எம்ஜிஆர் ஆரம்பிக்கலையா? எம்ஜிஆர் வரல, பைத்தியக்காரா. எம்ஜிஆர் சினிமால இருந்து கட்சிக்கு வரலடா. திமுகவில் 25 வருஷம் உழைத்த தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் திமுக வளர்த்தார், திமுக எம்ஜிஆர் வளர்த்தது. எம்ஜிஆர் திமுக எம்எல்ஏ இருந்தார், சிறுசேமிப்பு குழு தலைவராக இருந்தார், தலைமை நிலை செயலாளராக இருந்தார், திமுகவின் பொருளாளராக இருந்தார். 25 வருஷம் இந்த கொடியை தூக்கி பிடிச்சவர் எம்ஜிஆர். முரசொலி பத்திரிகையை சினிமால காட்டினவர்.
உதயசூரியன் சின்னத்தை படத்துல காட்டினவரு. அன்னைக்கு அரசியல் சூழ்நிலை டெல்லி மிரட்டியது, தனியா போய் கட்சி ஆரம்பிச்சார். நீ எம்ஜிஆர் ஆயிட முடியுமா? நீ எல்லாம் எம்ஜிஆரா? இது ஏன் தெரியுமா சொல்றேன்? ஒரு அசாதாரண சூழ்நிலை. பெரியவர்களே, தாய் மகளே, 4 வருஷம் இன்னொன்னு சொல்லிட்டு போற, எல்லாம் தாய்மார் தான் இருக்கீங்க. இந்த 4 வருஷத்துல கலைஞர் சந்திக்காத நெருக்கடியை, எம்ஜிஆர் சந்திக்காத நெருக்கடியை, ஜெயலலிதா சந்திக்காத நெருக்கடியை நம்முடைய முதலமைச்சர் சந்தித்துக் கொண்டிருக்கிறார். என்ன நெருக்கடி தெரியுமா? டெல்லியில் ஒரு பிரதமர் இருக்கிறார். நம்மளை வஞ்சிப்பதில், பழி வாங்குவதில், தலையிலே கொட்டுவதில், ஏமாத்துவதில், கழுத்தறுப்பதில் முன்னிலையில் இருக்கிறார். கோயில போய் முருகனையோ அம்மனையோ பெருமாளையோ சாமி கும்பிட்டு வெளியே வரபோது நவகிரகத்தை சுத்துவோம். ஞாபகம் இருக்காக? கோயில் போவோம்ல, நவகிரகத்தை சுத்துவோம். அந்த 9 பேர் இருப்பா, அந்த 9 நவகிரகம். அது அந்த 9 நவகிரகமும் பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒண்ணு பாத்துக்காது. கரெக்டா? ஒன்னோட ஒண்ணு. எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டை கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, செங்கோட்டையும் வேலுமணி கிட்ட பேச மாட்டேங்கிறாரு, வேலுமணி ஓபிஎஸ் கிட்ட பேச மாட்டேங்கிறான், ஓபிஎஸ் சசிகலா கிட்ட பேச மாட்டேங்குது, சசிகலா தினகரன் கிட்ட பேச மாட்டான். இவனுங்களே 9 நவகிரகமா இருக்கிறானுங்க. இவனுங்க எங்க ஆச்சு? இதுல வேற இன்னொன்னு சொல்லிட்டா, கரகாடகாரன் படம் பாத்தீங்களா? பாத்தீங்களா இல்லையா? பார்த்தோம். சூப்பர்க்கா. அந்த ஆயா எவ்வளவு தெளிவாகுது பேரு. லைவ்லயே இருக்கணும். அந்த கரகாடகாரன் படத்துல ஒரு மறக்க முடியாத ஒரு காமெடி வரும். என்ன காமெடினா, ஒரு சிகப்பு கலர் காரை செந்திலம் கவுண்டர் மணி தள்ளின்னு போவாங்க. ஞாபகம் வந்துச்சா? அப்ப ராமராஜன் டென்ஷன் ஆகி, அட என்ன டப்பாக்கார வச்சு உயிரை வாங்குறீங்க, இதை வித்து தொலைய வேண்டியதானே ராமராஜ் கேட்பாரு. அப்ப செந்தில் கவுண்டர் மணி சொல்லுவாரு, என்ன தம்பி இப்படி சொல்லிட்டீங்க, இந்த காரை யார் யார் வச்சிருந்தா தெரியுமா அப்படின்ட்டு பட்டியல் போட்டு சொல்லிட்டு, இந்த காரை கவர்ச்சி நடிகை சொப்பன சுந்தரி வச்சிருந்ததுன்னு. அப்ப செந்தில் போய் காதுல கேட்பாரு, இப்ப சொப்பன சுந்தரி யாருன்னு வச்சுனுக்கிறான்ட்டு. அந்த மாதிரி இப்ப அதிமுகவை யாரு வச்சுனுக்கிறான்னு அதிமுக காரனுக்கே தெரியாது. ஒரு இலை சசிகலா கிட்டக்குது, ஒரு இலை ஓபிஎஸ் கிட்டக்குது, எடப்பாடி காம மட்டும் பூச்சி நிக்கிறாரு. சேருமா அது? இன்னைக்கு சொல்றேன், எழுதி வச்சுக்கோ. 2026 200 தொகுதியை திமுகவின் கூட்டணி அமோக வெற்றி பெற்று தமிழ்நாட்டின் முதலமைச்சராக மீண்டும் தளபதி அண்ணன் மு.க. ஸ்டாலின் பொறுப்பேற்பார். பக்கத்துல கடக்குதாங்க. அதுதான் செலவு பண்ணி கூட்டம் போட்டிருக்காங்க. நான் நீ ஒரு ஆள் கெடுத்து போட்டுருவது. இந்தியாவில் 31 ஸ்டேட் இருக்கிறது. 31 ஸ்டேட்லயும் சிறந்த கல்வியான மாநிலம் தமிழ்நாடு என்று இன்னைக்கு உலகமே பாராட்டி கொண்டிருக்கிறது. இந்தியாவில் சிறந்த 100 காலேஜ் எலெக்ஷன் தேர்ந்தெடுத்திருக்கான். இந்தியா ஃபுல்லா இருந்து 100 காலேஜ் தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதுல 36 காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கு. இந்தியாவில் 100 பல்கலைக்கழகங்கள், அதுல 10 பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறது. இந்தியாவில் தலை சிறந்த இன்ஜினியர் 100 பேரு, 40 பேர் தமிழ்நாட்டை சேர்ந்தவன். பெரியவர்களை, தாய் மகளே, யாரை ஏமாத்துறீங்க? எதுக்கு ஹிந்தி படிக்கணும்? உங்களுக்கு இதான் வேலையா? ஹிந்தி படிச்சா பெட்ரோல் விலை குறைஞ்சிருமா? ஹிந்தி படிச்சா டீசல் விலை குறைஞ்சிருமா? ஹிந்தி படிச்சா விலைவாசி குறைஞ்சிருமா? ஹிந்தி படிச்சா ரயில்வே இல்ல, இந்தியன் ஆயில் கார்பரேஷன்ல துறைமுகத்துல வேலை கிடைக்குமா? யோசிக்க வேண்டாமா? தமிழ்நாட்டு மக்கள் மீது என்ன வெறுப்பு உங்களுக்கு? அதுல கொடுமை பாத்தீங்கன்னா, மோடிக்கு ஒரு காண்டு தமிழ்நாட்டு மேல. என்ன காண்டுனா, 10 வருஷம் பிரதமரா இருந்தார். எலெக்ஷன் வந்தது 2024 போன வருஷம். மோடிக்கு என்ன தோணுச்சுன்னா, 10 வருஷம் பிரதமர் இந்தியால, நான் ஜெயிக்காத ஸ்டேட்டே இல்ல, ஆனால் நான் ஜெயிக்க முடியாத ஒரு ஸ்டேட் தமிழ்நாடு. அவருக்கு ஒரு ஈகோ வந்துருச்சு. நான் 3வது முறை ஜெயிக்கிற பொழுது தமிழ்நாட்டுல இருந்து 2 எம்பியாவது வரணும், நான் ஜெயிக்கணும், என் பேர் இருக்கணும்ட்டு இந்தியால எங்கேயுமே போகாம தமிழ்நாட்டுக்கு மட்டும் 9 முறை பிரச்சாரத்துக்கு வந்தார். எத்தனை முறை? 9 முறை தமிழ்நாட்டுக்கு 9 முறை வந்தார். 9 பொதுக்கூட்டம் பேசினார். டெல்லிக்கு போயிட்டாரு. உளவுத்துறை கூப்பிட்டு மோடி கேட்டாராம், நான் எந்த ஸ்டேட்டுக்கும் 9 முறை போனதில்ல, தமிழ்நாட்டுக்கு 9 முறை போயிருக்கேன், நிலவரம் எப்படி இருக்கு, பாஜக எத்தனை ஜெயிக்கும்னு கேட்டிருக்காரு. உளவுத்துறை அதிகாரி சொல்லியிருக்கான், ஐயா நீ இந்தியால எந்த ஸ்டேட்டுக்கும் 9 முறை போல, தமிழ்நாட்டுக்கு மட்டும் 9 முறை போன, நீ 9 முறை போன பிறகும் தமிழ்நாட்டுல செல்ஃப் எடுக்கலன்னு இருக்கான். அந்த திருப்பி டென்ஷன் ஆயிடுகிறார். 9 முறை போயிருக்கிறேன், 9 பொதுக்கூட்டம் பேசிக்கிறேன், அப்பயே செல்ஃப் எடுக்கலையா, நான் ரோட் ஷோக்கு வரேன்னு சொல்லு 10வது முறைன்றாரு. 10வது முறை மோடி தமிழ்நாட்டுக்கு வராரு. எதுக்கு வந்தாரு? ரோட் ஷோ. ரோட் ஷோ என்னன்னா, பொதுக்கூட்டத்துல மைக்ல பேசுறது இல்ல, ஜீப்ல கையாட்டிக்கினே போறது.
எங்க பிரச்சாரத்துக்கு வர்றான்? தென்சென்னை தொகுதியில டி நகர்ல படங்கள் பார்க்ல இருந்து தேனாம்பேட்டை வரைக்கும் 5 மணிக்கு பிரச்சாரம், 4 மணிக்கு மோடி சென்னைக்கு வந்துட்டார். அவர் பிரச்சார வேணும் வந்துருச்சு. களத்துக்கு வந்து பார்த்தா அண்ணாமலை இருக்கார், ராஜா இருக்கார், தமிழிசை சவுந்தரராஜன் இருக்காங்க, எல்லாம் இருக்கிறாங்க. எதிரில பார்த்தா கூட்டமே இல்லை. பயங்கர டென்ஷன் ஆயிடுறாங்க. மோடி வரப்போறாரு, இன்னும் 1 ஹவர்ல கூட்டம் இல்லையேன்ட்டு எப்படி அஜால் குஜால் வேலை பண்ணி நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கு காசெல்லாம் கொடுத்து நிக்க வச்சிட்டாங்க. இப்பதான் நல்லா கவனிக்கணும், கிளைமேக்ஸ் தான் வரப்போகுது. 5 மணிக்கு மோடி வந்தாரு, வந்து கார்ல ஏறினாரு. இந்த ரோட் ஷோ டெல்லியில நடக்கும். டெல்லியில, யூபியில, ஜார்க்கண்ட்ல, பீகார்ல, உத்தரப்பிரதேசல நடக்கும். அவங்களாம் செம்ம கூட்டம் இருக்கும் மோடி பாக்குறதுக்கு. டிவில பாத்துருப்பீங்க, 2 பக்கம் செம்ம கூட்டம் இருக்கும். ஒரு கார்ல தொங்கினே போவாரு, இல்ல ஜீப்ல கையாடினே போவாரு. அப்படி அங்கெல்லாம் போகப்போ, வடநாட்டுல போறப்போ கையாடினே போனார்னா, மோடி காருக்குள்ள ஒருத்தன் உட்கார்ந்து இருப்பான், மைக்க வச்சுன்னு. அவன் ஒரு கோஷம் போடுவான் காருக்குள்ள. என்ன கோஷம்னா, அந்த ஜனத்தை பார்த்து சொல்லுவான், ஆப்கி பார் அப்படின்னு கத்துவான். எங்க? டெல்லியில, ராஜஸ்தான்ல, உத்தரப்பிரதேச, ஜார்க்கண்ட்ல, யூபியில, பீகார்ல. எதிரில் இருக்கிற ஜனங்கள்லாம் பதில் சொல்லணும் அவங்களுக்கு. 400 பார் அப்படின்னு. இவன் என்ன கத்துவான்? ஆப்கி பார்னுவான். ஜனம் என்ன பண்ணும்? 400 பாருன்னும். இவங்க சென்னைக்கு வந்துட்டாங்க. பிரச்சார ஜீப்பு கிளம்புது. 2 பக்கம் ஜனம் நிக்குது. வண்டியில தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை, மோடி நிக்கிறாங்க. வண்டி கிளம்பணும்னு உள்ள காருக்குள்ள உட்கார்ந்தா இருந்தாலும் எரும மாடு மைக்க பிடிச்சிருந்தானே, இது அவன் வடநாடு நினைச்சுக்கின்னு அங்க கத்துற மாதிரியே இங்க கத்தனா, ஆப்கி பார் அப்படின்னா. எதுல இருந்து நம்ம வீட்டு பிள்ளைங்க என்ன தெரியும்? சாக்கோ பார், சாக்கோ பார். பார்த்தா டென்ஷன் ஆயிட்டாம, சாக்கோ பாரா. அண்ணாமலை இறங்கி ஓட்டா, ஜெய் 400 பாருன்னு சொல்லணும். இவங்க சாக்கோ பாருன்ட்டானுங்க. வந்தா டென்ஷன் ஆகி இப்போ யூடியூப்ல ஓடுனுக்குது, மோடி சென்னை ரோட் ஷோன்னு போடுங்க, பனல் பிறகு வரும். வந்தா டென்ஷன் ஆகி வண்டியை பாதிரி நிறுத்தி ஜீப் விட்டு கீழே இறங்கி அண்ணாமலையை கூப்பிட்டுக்கிறாரு. ஆனா பெரிய மனுஷன் போறப்போ உண்மையை சொல்லிட்டு போய்க்கிறான். அண்ணாமலை பவியமா போய் ஐயா என்னன்னு கேட்டுக்கிறான். அந்த உண்மையை சொல்லிட்டு போய்க்கிறான். மயிரில் கூட ஜெயிக்க மாட்டேங்குது, ஜெயிக்கல. அங்க ஒரு அக்கா இருக்குது. முதல்ல தமிழ் இசை பேரு, இப்ப அது பேரு இந்தி இசை. இப்ப பேரு இந்தி இசை, தமிழ் இசையில். அது மைக்ல போய் தாமரை மலர்ந்தே தீர், அது கெட்டாது, மலர்ந்தே தீர். நான் தான் சொன்னேங்க பார், இன்னைக்கு சொல்ல எழுதி வச்சுக்கோ. அமித்ஷா தலையிலே மயிர் முளைத்தாலும் முளைக்குமே தவிர தமிழ்நாட்டில் தாமரை மலராது என்பதை மறந்துவிடக் கூடாதுன்னு. மலர்லையே, செல்ஃப் எடுக்கல. நடுவுல இதுல ஒரு கதை விட்டானுங்க. பாத்தீங்களா, மோடி மாதிரி தமிழ் பேச முடியுமா? மோடி தான் தமிழ் வளர்க்கிறாருனா நான் மயக்கடிச்சு கீழே விட்டேன். மோடி அப்புறம் தமிழ் வளர்த்தாருன்னு. மோடி தான் தமிழை காப்பாத்துகிறார், மோடி தான் தமிழை வளர்க்கிறாருனா, டேய் நாங்க எந்த நாட்டுல இருக்கோம்னு தெரியல. சரி, என்னதான் மோடி தமிழ் பேசினாருன்னு நானும் ஒரு 50 யூடியூப் எடுத்து பார்த்தேன். தமிழ்நாடு தமிழ் பேசினாருன்னு. அவர் 4 வார்த்தை தான் பேசிக்கிறாரு. அவர் பேசுறது அப்படியே சொல்றேன். ராமேஸ்வரம் கூட்டத்துக்கு வந்துக்கிறாரு. அவர் என்னமா பேசிக்கிறாரு? பெரியவர்களே வணக்கம், நாம்பளுக்கு வள்ளுவர் தெரியும், நாம்பளுக்கு பாரதியார் பிடிக்கும், நாம ஊர் மேலே போதுன்ட்டாரு. ஊருக்கு போறாராம். ஏய், இதாடா தமிழ் வளர்க்கிறது, இதுக்கு பேராடா தமிழ் வளர்க்கிறது. நம்ம ஊருக்கு போவோம், சொந்த ஊருக்கு, அக்கா வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, பெரியம்மா வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு, தம்பி, ஏதோ ஒரு ஊருக்கு போவோம். நம்ம வீட்டு பிள்ளைங்கள பச்சை லீவு கூட்டு போவோம். நம்மளை பார்த்தோன்னா அது ஒரு பெரிய சந்தோஷமாயிடும். உடனே வீட்டுல இருக்கிற பிள்ளைங்கிட்ட சொல்லும், அந்த கோழியை போடுறா, இன்னைக்கு அடிச்சு குழம்பு வைக்கலான்ட்டு. பையன் போய் அந்த கோழியை போய் போன் பண்ணி கமான் கமான் கூப்பிடுவான். எப்படி கூப்பிடுவான் கோழிய? பபபபபபபபபபபபன்னுவான். கோழி நினைச்சுக்குமா நம்ம ஜாதிக்காரன் வந்துக்கிறான், நம்மள மாதிரியே பேசுறான், இவங்கிட்ட போனா நம்ம சேஃபா இருக்கும்னு கோழி மாட்டினா அது எங்க இருக்கும்? எங்க இருக்கும்? குக்கர்ல இருக்கும். மோடி தமிழ் பேசுறாரு, நம்ம போனா மோடி கிட்ட நம்ம எங்க இருப்போம்? பிச்சை தான் எடுக்கணும். இன்னைக்கு இவ்வளவு தாக்குதல், இவ்வளவு நெருக்கடி. ஆனால் பெரியவரை, தாய்மகளே, தமிழ்நாட்டின் எல்லை சாமியாக இருந்து தமிழ்நாட்டு முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறார், தமிழ்நாட்டுல 50,000 குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா இல்ல, கணக்குல, கவர்மெண்ட் கணக்குல.
அந்த 50,000 குழந்தைங்களை பார்த்துக்கணும், வளர்க்கணும், படிக்க வைக்கணும், சோறு போடணும். இந்த பட்ஜெட்ல சொல்லியிருக்கிறார். அந்த 50,000 குழந்தைங்களுக்கும் 18 வயசு ஆகிற வரைக்கும் மாசம் 2,000 ரூபாய் என்னுடைய அரசு தரும் என்று சொன்ன முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர். அப்படி சாதனை சொல்லிக்கிட்டே போலாம். 72வது பிறந்த நாள். உங்களுக்கும் டைம் ஆயிடுச்சு. ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்றேன். தேர்தல் வரும் போவோம். திமுக ஜெயிச்ச மாதிரி கட்சியும் இல்ல, திமுக தோத்த மாதிரி கட்சியும் இல்ல. ஜனநாயக நாட்டில் தேர்தல் வெற்றி தோல்வி என்பது சகஜம். யார் வேணாலும் வரலாம், யார் வேணாலும் ஜெயிக்கலாம், யார் வேணாலும் தோக்கலாம். ஆனால் இன்னும் 10 மாசத்துல நடக்க போகிற தேர்தல் சாதாரண தேர்தல் அல்ல. அந்த தேர்தல் எடப்பாடி பழனிசாமிக்கும் மு.க. ஸ்டாலினுக்கும் தேர்தல் அல்ல. அந்த தேர்தல் திமுகவுக்கும் அதிமுக தேர்தல் அல்ல. அந்த தேர்தல் யாருக்குன்னா வடநாட்டுக்கும் தென்னாட்டுக்கும் தேர்தல். அந்த தேர்தல் யாருக்குன்னா இந்திக்கும் தமிழுக்கும் நடக்க போகிற தேர்தல். அந்த தேர்தலில் நாம் யார் பக்கம் இருக்க வேண்டும்? இந்த தேர்தல் ஒரு ஆரிய திராவிட போர். இந்த போரில் நாம் யார் பக்கம் இருக்க வேண்டும்? யார் கரத்தை வலுப்படுத்த வேண்டும்? யாரோடு நின்று சண்டை செய்ய வேண்டும்? யாரோடு நின்றால் தமிழ்நாடு காப்பாற்றப்படும்? யாருக்கு ஓட்டு போட்டால் தமிழ் மொழி காக்கப்படும்? யாருக்கு ஓட்டு போட்டால் தமிழ்நாடு வளரும் என்று சொன்னால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை ஆதரித்தால் மட்டும்தான் தமிழ்நாடு காப்பாற்றப்படும். நான் எவ்வளவு நேரம் 50 நிமிஷம் பேசியிருக்கேன். தொண்டை வலிக்க நெஞ்சு வலிக்க பேசுறேன். உங்கள்கிட்ட ஒன்னே ஒண்ணு மட்டும் கேட்கிறேன். நான் தமிழ் வாழ்கன்னுவேன், நீங்களும் கூட சேர்ந்து வாழ்கன்னு சொல்லணும். சொல்லுவீங்களா? அத கடைசியில் அந்த மஞ்சள் கலர் புடவாக்க பதிலே சொல்லல. தமிழ் வாழ்கன்னு சொல்லுவேன். 3 முறை தமிழ் வாழ்கன்னு சொல்லுவோம். ஒரு முறை ஆதிக்க இந்தி ஒளியன்னு சொல்லுவோம். இந்தி ஒளியன்னு சொல்ல மாட்டோம். நமக்கு இந்தி எதிரி இல்ல. இந்தி படிச்சுக்கோ, பேசு, பழகு, படம் பாரு, பானிபூரி சாப்பிடு, பாவுபஜி சாப்பிடு, என்ன சாப்பிட்டுக்கோ. நமக்கு இந்தி எதிரி இல்ல. ஆனா இந்தி திணிக்கிறான் தெரியுமா? கழுத்துல கத்தி வச்சு படின்றான் தெரியுமா? அதுக்குதான் வேணான்றோம். அட என்ன தம்பி ஏதோ படிக்க சொல்றானுங்க, படிச்சா நல்லதுன்றானுங்க, படிச்சுட்டு தான் போட்டுமே அப்படின்னு யாராவது 2 பேர் சொல்லலாம். உனக்கு புரியுற மாதிரி சொல்றேன். இந்தின்றது வேலைக்காரி மாதிரி. வேலைக்காரி கொஞ்சம் அழகா இருக்கான்னு வீட்டுக்குள்ள விட்டா வீட்டுக்கு நிலைமை என்ன ஆகும்? என்னக்கா ஆகும்? வீட்டுக்காரி வேலைக்காரி ஆயிடும், வேலைக்காரி வீட்டுக்காரி ஆயிடும். தமிழ்ன்றது வீட்டுக்காரி மாதிரி, இந்தின்றது வேலைக்காரி மாதிரி. வேலைக்காரி அங்கதான் இருக்கணும், வீட்டுக்காரி உள்ளதான் இருக்கணும். என்னைக்கும் வேலைக்காரி வீட்டுக்காரியா ஆகவே கூடாது. நம்ம ஆக்க விட்டுற கூடாது. சரியா? இந்தியாவில் 31 முதலமைச்சர் இருக்கிறார்கள். 31 முதலமைச்சரில் இந்தியாவே வியந்து பார்க்கிற ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள். இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் நான் சொல்லவில்லை, அண்ணன் ஜெயராமன் சொல்லவில்லை, இந்தியா டுடே பத்திரிகை சொல்லுகிறது. இந்தியாவே இன்னும் பகிரங்கமா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்தியாவின் காலடியில் நான் சொல்வதை இந்தியா கேட்க வேண்டும். நான் சொல்வதை எல்லா மாநில முதலமைச்சர் கேட்க வேண்டும். நான் நிறைவேற்றுவதான் சட்டம், நான் சொல்வதுதான் சட்டம், எல்லோருக்கும் அடிபணிந்து இருக்க வேண்டும் என்று மோடி கொக்கரித்த பொழுது அந்த மோடியின் பிடாரி மாதிரி பிடித்து உலுக்கிய தலைவன் மு.க. ஸ்டாலின் என்ற தலைவன். இன்னும் ஓராண்டு ஆட்சி பாக்கி இருக்கிறது. இன்னும் எங்களுக்கு 13 மாதம் பாக்கி இருக்கிறது. பெருமையோடு சொல்லுகிறோம், பூரிப்போடு சொல்லுகிறோம், நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறோம். ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டு காலத்தில் 502 வாக்குறுதியில் 480 வாக்குறுதி நிறைவேற்றிய இந்தியாவின் ஒரே முதலமைச்சர் தமிழ்நாட்டு முதலமைச்சர்.